ஆம்பளைக்கு பயப்படாததை விட பொம்பளைக்கு என்ன அதிகமா பயப்படுவாங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு வருங்க. இப்பதான் நமக்கு ஐபிஎஸ் அதிகாரி 3 பெண் ஐபிஎஸ் அதிகாரிய சென்னை உயர்நீதிமன்றம் என் தம்பி ஞானசேகரன் வழக்குல புலன் விசாரணைக்கு போட்டிருக்கு. நீதிமன்ற பார்வையில் 3 ஐபிஎஸ் அதிகாரி 3 ஒரு பொறுக்கி, ஒரு அக்யூஸ்ட், ஒரு ஹிஸ்டரி ஷீட்டர், பல பெண்களோட வாழ்க்கையில விளையாண்ட ஒருத்தனை மேடையில அட்ரஸ் பண்றப்ப தமிழக சட்டமன்றத்தோட சபாநாயகர் அப்பாவு அவர்கள் என் தம்பி ஞானசேகரன் அப்படின்னு சொல்றாரு. இது எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு விஷயம் நீங்க யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த வழக்கு விசாரிக்கிறப்போ ஒரு சபாநாயகரே அவரை என் தம்பி அப்படின்னு அட்ரஸ் பண்ணா இது என்ன மாதிரி இந்த வழக்கு போகும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்போ என் தம்பி அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா உங்க தம்பி ஞானசேகரன் பேசின அந்த சாரு யாரு அதையுமே சபாநாயகர் அவர்களே சொல்லிட்டாருன்னா எங்களுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். ஏன்னா நீங்க பேசுறப்ப இவ்வளவு பாசமா என் தம்பி அப்படின்னு சொல்றீங்கன்னா உங்களுக்கு முன்ன பின்ன பழக்கம் இல்லைன்னா அந்த மாதிரி பேச்சுல வருமா? நீங்க சொல்லுங்க. நீங்க ஏற்கனவே உங்கள்கிட்ட பேசி பழகிட்டு இருந்ததுனால தானே பேசுறப்ப என் தம்பி அப்படின்னு பேச்சு வார்த்தையில வரும். இல்லைன்னா எப்படிங்க அந்த மாதிரி வரும்? அப்போ உங்களோட உயர்மட்ட குழுல உங்க சர்க்கிள்ல இருக்கிறவங்க தான் யாரோ அந்த சாரு, யார் அந்த சார் அப்படிங்கறதையும் நீங்களே சொல்லிட்டீங்கன்னா பரவாயில்ல.